அன்புக்குரியவர்களே, விவிலியம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விவிலியத்தில் பெண் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளின் கருப்பொருள் விவிலியம் காட்டும் மணமகள். மணமகள் என்றாலே மங்களம், மணமகள் என்றாலே ஆர்ப்பரிப்பு, மணமகள் என்றாலே ஆரவாரம், மணமகள் என்றாலே உற்சாக கொப்பளிப்பு. இதுதான் விவிலியமும் சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, ஓசை இறைவாக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அவளை நான் நித்தியத்திற்கும் மணமுடிப்பேன் என்று சொல்லி இஸ்ராயலை மணவாட்டியாய் மணமகளாய் இறைவன் கருதுவதாக இறைவாக்கள் சொல்லுகிறார். ஏன், அவரே ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் செய்து அவளோடு வாழும் போராட்டங்களை வாழ்வியல் தத்துவங்களாக அந்த புத்தகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இறைவனின் இனிய இளம் மனைவியாக மணமகளாக இஸ்ராயல் வலம் வருகிறதை விவிலியத்தின் பல பக்கங்கள் சுட்டி காட்டுகிறது. ஏன், எரேமியா இறைவாக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒரு மணமகள் தன் மணமுடையை மறப்பாலோ என்று கேள்வி கேட்டு, ஆனால் நீ உனக்குரிய ஒழுக்கத்தையும் அறத்தையும் நீ ஏன் மறந்து போனாய் என்று இறைவன் கேட்பதாக அந்த பகுதி சொல்கிறது. ஒரு மணமகள் தன் பொன் நகைகளை மறந்து போவாளோ, விரும்பாமல் இருப்பாளோ? நான் உனக்கு பெற்று தந்த பாழும் தேனும் பொழியும் கானான் நாடும் அதன் ஆசீர்வாதங்களும் மணமகளான உனக்கு மன உடையாகவும் அணிகலங்களாகவும் இல்லையா என்று இறைவன் அங்கலாய்த்து கேட்டு அவளின் அன்பற்ற வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறார். அதை போலவே இஸ்ராயலை இளம் மணமகளாக அலங்கரித்து பார்க்கிற விவிலியம் அன்றாட வாழ்வில் வலைய வருகிற மணமக்களுக்கு அருமையான அறிவுரையும் சொல்ல தயங்குவது கிடையாது. திருமணம் வரைக்கும் தன்னையே ஒரு நல்ல மணப்பெண் வாழ்விக்க தயாரிக்கிற இளம்பெண் குடும்பத்தின் மரியாதையை கட்டி காக்கிறாள் என்றும், ஒழுக்கங்கெட்ட நடத்தையினால் மனவாழ்வுக்கு தன்னை தயாரிக்காத இளம்பெண் குடும்பத்தின் மரியாதையும் மானத்தையும் கெடுக்கிறாள் என்றையும் சாடுகிறது. அதை போலவே நல்ல ஒழுக்கமுள்ள நன்னெறி படைத்த பெண்களினால் பெற்றோர் பெருமடைவர் என்றையும் விவிலியம் உறக்கச் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்நாட்களில் பெண்ணை சார்பு சமாஜத்தின் மக்களாக கருதினாலும் கூட மணமுடிக்கும் வேளையில் ஆண் வீட்டாரும் அவருடைய இல்லத்தாரும் அந்த மணமகளுக்கான பரிசு தொகையை கொடுத்துத்தான் அந்த பெண்ணை அன்பாய் தன் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற நீதி இருப்பதையும் விவிலியம் பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. இதற்கான உதாரணமாக தொடக்க நூல் 38ஆம் அதிகாரத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அதை போலவே மணமகள் என்கிறவள் தன் மணமகனுக்கு இணையான ஒரு துணையாய் இருப்பதை எபேசுக்கள் திருமுகம் 5ஆம் அதிகாரம் அழகாய் சுட்டிக்காட்டுகிறது. எபேசுக்கள் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 உள்ள இறைவார்த்தைகளிலே, மணமகனாம் கிறிஸ்துவுக்கு திருச்சபை பணிந்திருப்பது போல கணவனுக்கு இளம் மனைவி மணமகள் பணிந்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த இடத்திலே விவிலியம் பயன்படுத்துகிற அற்புதமான ஒரு கிரேக்க வார்த்தை உப்போ தாசோ. இது ஆண் என்கிறவன் பெண்ணை அடிமைப்படுத்தி தன் காலுக்கு கீழ் வைத்திருக்கிற ஆதிக்க நிலையை சுட்டிக்காட்டாமல் இருவரும் சரிநிகர் சமானமாக இருந்து அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் முதலீடாய் வைத்து குடும்பத்தை கட்டி அழைக்க ஒருவருக்கொருவர் தங்களை கையளிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை வலியுறுத்தி சொல்கிறதாக நாம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் புன்னகையை அணிந்து கொள்ளுங்கள், அது பொன் நகையை விட மேலானது என்று வலியுறுத்தி சொல்கிற அவர், எல்லாவற்றுக்கும் மேலாய் பட்டாடுகளினாலும் மெல்லிய துணிகளினாலும் தலை சாயத்தினாலும் உங்களை இளமையாக்கிக் கொள்வதை விட அன்பிலும் பணிவிலும் தாழ்ச்சியிலும் நீங்கள் சிறந்து விளங்கினால் மிக அழகாய் தோன்றுவீர்கள் என்ற அழகான வாதத்தை முன்வைக்கிறார். ஆம், பெண்ணுக்கு அழகு தாழ்ச்சியும் பொறுமையும் நேசமும் பகிர்வும் பாசமும் தானே. அதுதானே மிகுந்த பொன்னகைகளை விட மேலான பரிசு என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை போலவே அன்புக்குரியவர்களே, திருமண நிகழ்வு என்பது மிக மகிழ்வுக்குரியது. ஊர்கூடி ஒன்றாய் நிகழ்த்துவது என்பதை வலியுறுத்தி சொல்லும் விவிலியம், நினையாத நேரத்தில் மணமகனை அழைத்து செல்ல மணமகன் வருவார் என்று சொல்லி இந்த மணமகளை போல ஆயத்தமாய் விழிப்பாய் ஏக்கத்தோடு தவிப்போடு மணமகனாம் கிறிஸ்துவுக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியும் விவிலியம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி அழகான அன்புக்குரிய நேசம் நிறைந்த உள்ளத்திற்கு புத்துணர்வு தருகிற மணமகளாம் உருவகத்தை கேட்டு மகிழ்ந்த நாம் வாழ்வில் அன்றாட நிகழ்வுகளில் மணமக்களை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்வில் இணைபிரியாத தோழமையோடும் இணைபிரியாத பாசத்தோடும் அவர்கள் வழிநடக்க துணையாயிருப்போம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சிலாய் வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.